ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய இறக்குமதிகளுக்கு 25% இறக்குமதி வரி விதிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபரை சமாதானப்படுத்தும் விதமாக அமெரிக்காவிலிருந்து சில பொருட்களை வாங்குவதை அதிகரிக்க இந்திய அரசு பரிசீலித்து வருவதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு உபகரணங்கள், குறிப்பாக F-35 போர் விமானங்கள் வாங்குவது இதில் அடங்காது என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. அமெரிக்காவிடம் F-35 போர் விமானங்கள் வேண்டாம் என்று இந்தியா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக உடனடி பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க விரும்பவில்லை என்றும் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடர விரும்புவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ப்ளூம்பர்க் குறிப்பிட்ட தகவல்களின்படி இந்தியா அமெரிக்காவிலிருந்து இயற்கை எரிவாயு, தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தங்கத்தின் கொள்முதலை அதிகரிக்கக்கூடும். ஆனால் டிரம்பின் முக்கிய கோரிக்கையாக உள்ள கூடுதல் பாதுகாப்பு உபகரணங்களை அமெரிக்காவிலிருந்து வாங்குவதை மோடி அரசு தவிர்க்கும் என்றும் அந்த ஸ்டேட்மெண்ட் கூறுகிறது. டிரம்ப் இந்தியா மீது வரி விதிப்பதற்கு முக்கிய காரணமே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் எண்ணெயை வாங்குகிறது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான். அதை ஓபனாகவே டிரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து பாதுகாப்பு உபகரணங்கள், ஆயுதங்கள் எதுவும் வேண்டாம், நாங்கள் ரஷ்யாவிடமிருந்தே வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறினால் அது மேலும் டிரம்பை கோபப்படுத்தும் தான். எனவே இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவிடம் ஆர்டர் கொடுத்த பாதுகாப்பு ரீதியான உபகரணங்களை மட்டுமே வாங்குகிறதே தவிர புதியதாக எதையும் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்குவது இல்லை என்பது போலத்தான் தெரிகிறது. சொல்லப்போனால் அமெரிக்காவிலிருந்து கூடுதல் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்க இந்தியா தயாராகவே இல்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆர்டர்களின் விநியோகமும் கூட பல ஆண்டுகள் தாமதமாகித்தான் இருக்கிறது. F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை வாங்குவதில் நாட்டிற்கு ஆர்வம் இல்லை என்று இந்தியா அமெரிக்காவிடம் தெரிவித்திருப்பதாக ப்ளூம்பர்க் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரதமர் மோடியின் வெள்ளை மாளிகை பயணத்தின் போது டிரம்ப் F-35 போர் விமானத்தை நம் இந்தியாவிடம் விற்பனை செய்ய முன்வந்தார். ஆனால் இந்திய அதிகாரிகளோ அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதை விட அவற்றை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதில்தான் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. F-35 ஜெட் விமானங்களை வாங்குவதில் இந்தியா ஆர்வம் காட்டாத நிலையில் இந்தியா ரஷ்யாவின் சுகோய் 57 5ஆம் தலைமுறை ஜெட்களை சுமார் 50 முதல் 60 வரை வாங்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி நடந்தால் அது அமெரிக்க அதிபர் டிரம்பை இன்னும் கோபத்திற்குள்ளாக்கும். இந்தியா தனது சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA-வை உருவாக்கி வருகிறது என்றாலும் அது 2035ஆம் ஆண்டுக்கு முன்னர் தயாராகாது என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே இந்திய விமானப்படையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் சீனா மற்றும் பாகிஸ்தானின் மேம்படுத்தப்பட்ட வான்வழி சக்தியை எதிர்கொள்வதற்கும் இந்திய விமானப்படை வெளிநாடுகளிலிருந்து சுமார் 3 படைப்பிரிவு 5ஆம் தலைமுறை ஜெட்களை வாங்க முடிவு செய்துள்ளது. தற்போதைய நிலையில் F-35 மற்றும் சுகோய் 57 மட்டுமே வாங்குவதற்கு கிடைக்கின்றன. ஆனால் இந்தியா F-35 வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதால் கண்டிப்பாக ரஷ்யாவின் சுகோய் 57ஐ வாங்கும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான அமெரிக்காவின் வர்த்தக வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்தியாவின் பல பொருட்களுக்கும் 25% வரை வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் 1 முதல் இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றும் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி மற்றும் ஆயுதங்கள் வாங்கக்கூடிய இந்தியாவிற்கு கூடுதல் அபராதம் கண்டிப்பாக விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று டிரம்ப் அறிவித்த 26% வரியை விட இது 1% குறைவுதான். இருப்பினும் கூட இது இந்தியாவை பாதிக்கத்தான் செய்கிறது. இது பற்றி டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியா நமது நண்பராக இருந்தாலும் அவர்களின் வர்த்தக கொள்கைகள் மிகவும் கடுமையானவையாக உள்ளது. உலகிலேயே மிக உயர்ந்த வரிகளை விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மேலும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கூட ரஷ்யாவின் செயல்களை கண்டிக்கும் இந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி மற்றும் ராணுவ தளவாடங்களை அதிகம் வாங்கி குவிப்பது நல்லது கிடையாது. எனவே ஆகஸ்ட் 1 முதல் இந்தியா 25% வரி மற்றும் அதற்கான அபராதத்தை செலுத்த நேரிடும் என்று தன்னுடைய அதிருப்தியை ஓபனாகவே தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த 2 நாடுகளில் எந்த நாட்டிடமிருந்து போர் விமானத்தை வாங்கும் என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு முன்பாகவே இந்தியா இந்த போர் விமானத்தை வாங்கவே வாங்காது என்ற ஒரு
செய்திதான் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட ரஷ்யாவிடமிருந்து அந்த போர் விமானத்தை வாங்கிவிட்டால் ட்ரம்பின் கோபத்திற்கு கண்டிப்பாக இந்தியா ஆளாக நேரிடும். Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.